ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்று நைட் வந்து காலைல வந்து எல்லாம் சமாதானம் ஆகிட்டு தேவையில்லாமல், அதாவது அவரோட பிளானே சாண்ட்ரா கிட்ட வந்து சண்டை போடுறது தான். ஏன்னா பிஆர் டீம்னு சொன்னதுலேருந்து சாண்ட்ரா மேலே ஒரு கடுப்பு இருக்குது. ஸோ பார்வதி கூட சேர்ந்துட்டு இப்போ வந்து சாண்ட்ராவை வந்து இது பண்ணுறாங்க. சாண்ட்ராவை சொல்லும் போது பார்வதி ஒரு வார்த்தை கூட கம்முன்னு இரு, அவன் எனக்காக இருந்தான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஸோ அதனால் சாண்ட்ரா வந்து பார்வதி மேலேயும் கோபமாயிட்டாங்க. ஸோ அது நியாயமான ஒரு விஷயந்தான். எப்பயுமே இதுதான் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லதை நினச்சி நம்ம நல்லதாக இருப்போம், அவங்க கஷ்ட காலத்தில் இருப்போம். ஆனால் அவங்க எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நம்மளை தூக்கி எரிஞ்சு மிதித்து நம்மளை பற்றியே தப்பாக பேசி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி நான் சாண்ட்ராவோட நிலமையில நான் யோசித்து பார்க்குறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. அண்டு இவன் என்ன ரெஜிஸ்டர் பண்ணாலும் கேமராவை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். இது இவனோட கேமுன்னு நல்லா தெரியுது. கம்ருதீன் 100% ஃபேக்குன்னு நேற்றுலேருந்து நல்லாவே புரிஞ்சிச்சுங்கிறது தான் உண்மை. அண்டு இவங்க வந்து ஒரு காஜிலேயே இவங்க வந்து லவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இவங்க பண்ணுறது வந்து கேவலமாக இருக்குது. இது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. பட் இவ்வளோ லவ் பண்ணிவிட்டு வெளியே வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதே வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க லவ் பண்ண கூட இல்லை, இவங்க வேறு ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. அந்த வேறு ஒன்று பண்ணிவிட்டு இவங்க வெளியே வந்து எப்படி 2 பேர்த்தையும் விடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக விட முடியாதுக்கு 2 பேர்த்து மேலேயும் அவ்வளோ. இப்போ இவர் இன்னொரு பொண்ணுக்கிட்ட போனால் எப்படி அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியல. அவங்க இன்னொரு பையன்ட்டு போனால் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் ரொம்ப கேவலத்தை பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியல இதை எப்படி எடுத்துக்குவீங்க, நீங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இவர் வந்து ட்ரிகர் ஆனால் என்ன வேணாலும் பேசுவார், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எதுவும் இல்லை. அதுக்கும் ஒரு வந்து இது இருக்குது. ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான். ஸோ வெரி வர்ஸ்ட்டு. சாரின்னு எல்லாத்துக்குமே கேட்டுருவார். ஆனால் உண்மையாலுமே மனசுலேருந்து சாரி கேட்க மாட்டார். பார்வதி சொன்னனால தான் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்ன மக்களே அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். நேற்று ஃபுல்லாக இது தான் இருந்துச்சு. ஸோ உங்களோட கருத்து என்னவோ அதை சொல்லுங்கள் மக்களே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.